ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான, மறக்கவே முடியாத டேஸ்ட் இருக்கக்கூடிய ஆஃப்கானி அல்ஃபஹாம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது கண்டிப்பாக நிச்சயம். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அந்த சிக்கனில் இப்போ நாம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த லெமன் ஜூஸு உப்பு எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெக் பீஸ் மட்டும் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. லெக் பீஸு அங்கங்கே கோடு போட்ட மாதிரி, அப்போ மசாலா எல்லாம் நல்லா படும். அப்படி இல்லைன்னா சிக்கன் பீஸை இந்த மாதிரி பெரிய துண்டுகள் வர்ற மாதிரி இந்த மாதிரி பீஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் லெக் பீஸும் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி பெரிய பீஸும் வாங்கியிருக்கேன். நம்ம ரெண்டும் ஒன்றாவே செஞ்சிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவும் போடுற இஞ்சி பூண்டு அளவுக்கு சேர்த்தாம இதில் நீங்கள் கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த க்ரீன் மசாலாவை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம முந்திரியும் பாதாமும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த முந்திரி பாதாம் நல்லா அரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ் க்ரீமு, தயிர், பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்க்குறனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது கூடவே நம்ம இந்த க்ரீன் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த க்ரீன் மசாலா இது கூட சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கொஞ்சம் கையிலேயே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது கிரேவிக்கான இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த மசாலாவில் அந்த சிக்கன் எல்லாம் எடுத்து நம்ம உள்ளே போட்டுடலாம். நல்லா உள்ளே முங்குற மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு பவுல் பத்தலைன்னா இதை 2ஆக பிரித்து கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவில் ஊறட்டும்.
இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இந்த மசாலா இல்லாமல் இந்த சிக்கன் மட்டும் அதிலிருந்து எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். ஒரு மூடி போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு விட்டுறலாம். ஒரு பக்கமாக இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா வெந்து அதோட கலர் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரௌன் கலராக சைடில் தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பீஸையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ இந்த சிக்கன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஜாஸ்தி செலவாகாது. ஒரு தடவை ஊற்றுற எண்ணெயிலேயே நம்ம எல்லா சிக்கனையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம போட்ட மசாலாவும் கறி பிடிக்காது, நல்லா ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அல்ஃபஹம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எல்லா சிக்கனையும் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அல்ஃபஹம் சிக்கன் இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் க்ரீமும் அந்த முந்திரி பாதாமோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக தெரியும். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயவே ஊற்றிடலாம். இப்போ அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஏற்கனவே இதில் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இது நம்ம கடைசியில் டெக்கரேஷனுக்காக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம அந்த சிக்கன் எடுத்தது போக அந்த கிரேவி செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை நாம் அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம இதில் ஊற வச்சுருந்த அந்த சிக்கனை மட்டும்தான் எடுத்து ஃப்ரை பண்ணோம். அந்த கிரேவி அப்படியே இருந்தது. இப்போ அந்த கிரேவியை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் அங்கங்கே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த அல்ஃபஹம் சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கிரேவி ஃபுல்லாக இந்த சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு நம்ம சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இப்படியே விட்டுறலாம். அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஜூஸியான கிரேவி நமக்கு ரெடி ஆகும். இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஆனியனை நான் தனியாக ஃபுல்லாக வதக்கி இது கூட சேர்த்துறேன். இது இதோட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட இப்போ நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இது கார்னிஷ்காக தான். இப்போ இந்த சிக்கன் கிரேவியை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் எடுத்து வைக்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த சிக்கனுக்குள்ளே அந்த கிரேவி ஃபுல்லாக ஊறி எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த பாதாம் முந்திரி ஃப்ரெஷ் க்ரீமோட டேஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நம்ம அந்த டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரியை இது மேலே ஃபுல்லாக டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். பார்க்குறக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது இதோட டேஸ்ட்டுங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.